என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்ன விட்டு போக மாட்டல? கடலை கட்டுமா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கல்யாண வீடுனாலே கலாட்டாவுக்கும் காமெடிக்கும் பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி கல்யாண வீடுகளில் நடந்த பார்த்த உடனே விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய சில காமெடிகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு பொண்ணு எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சான். ஆனால் யாரும் கேட்கலையாம். அதனால் கல்யாணத்தில் வந்து போட்டுச்சு பாரு ஒரு ஆக்டு. தெரிச்சு ஓடிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு ஆசாசியாக முதலில் ரூமுக்குள்ளே போன மாப்பிள்ளையும் பொண்ணும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. பாருங்களேன், பெட்டுக்கு அடியில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. மண்பானையும் அப்பளத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. ஏண்டா ராத்திரி பூரா இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க? மாப்பிள்ளை ரொம்ப உஷாரான ஆள் போல. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீயும் என்னை விட்டுட்டு போக மாட்டியே அப்படின்னு பொண்ணுக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் தாலியவே கட்டுறாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்ன விட்டு போக மாட்டல? கடலை கட்டுமா? சியர் கேர்ள்ஸ் இருந்தால் தான் நான் குதிரை மேலே ஏறுவேன்னு அடம்பிடிச்சாராம் மாப்பிள்ளை. ஆட வந்த பொண்ணு தன் வேலையை அட்டகாசமாக பண்ணிருச்சு. இப்பெல்லாம் கல்யாணம்னாலே பொண்ணும் மாப்பிள்ளையும் சும்மா அப்படி ஆடி காட்டுறாங்க. இவங்க ஆட்டத்தை பாருங்க. இதையெல்லாம் பார்த்த இந்த பாட்டி அம்மாவுக்கு வைப்பு தாங்கலையாம். இவங்க டான்ஸ் எப்படி இருக்கு? சரி, பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லலாமேன்னு கை கொடுக்க வந்தா சரியான சந்தேக பேர் வழி. மனநடையில் வச்சு இப்படியாட அசிங்கப்படுத்துவ தூணு துப்பிட்டு போயிட்டாரு அந்த நண்பர். பிரியாணில கறி அதிகமா இருக்கணும்னு சொன்னாங்களாம். சமையல்காருக்கு அது எப்படி தோணுச்சோ தெரியல, கறியை ஃபுல்லா போட்டுட்டாரு. வீட்டுக்குள்ள முதல் முறையா காலடி எடுத்து வைக்கிற பொண்ணுகிட்ட இப்படி செய்யுமான்னு சொன்னாங்களாம். ஆனா இந்த பொண்ணு ஃபுட்பால் பிளேயரா இருக்குதான். விட்டது பாருங்க ஒரு எத்து. இந்த மாதிரி தூக்குப்பான்னு கேமராமேன் சொல்ல, ஐயோ என்னால் முடியாது, தூக்கி வேணா என் கையில் வைங்கன்னு மாப்பிள்ளை சொல்ல, இதுதாங்க நடந்துச்சு. மாப்பிள்ளை நல்ல பூஸ்டியாக இருக்காரு. இவரெல்லாம் அசால்ட்டா தூக்கிடுவா. என்னையா இப்படி தடுமாறுற? அடக்கடவுளே, என்னையா பண்ற? பொண்ணை தூக்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தா கடைசியில் இந்த போஸுக்கு தாங்க இவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க. பொண்ணை தூக்குனாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்களாம். எனக்கு இந்த கல்யாணமே வேணாம், போங்கடா, நான் தூக்கி காமிக்கிறேன்னு சவால் விட்ட இந்த மாப்பிள்ளை ட்ரை பண்ணி கடைசி வரையும் ட்ரை மட்டும்தான் பண்ணாரு. ரொமான்ஸா ஒரு ஸ்டெப்பை போடுவோம்னு ஆசைப்பட்டாராம் மாப்பிள்ளை. ஆடா நடந்ததை பாருங்க. துப்பாக்கி சுடுற மாதிரி மாப்பிள்ளையும் பொண்ணும் போஸ் கொடுத்தாங்க. ஆனா பாவம், கடைசி வர மாப்பிள்ளை துப்பாக்கி வெடிக்கவே இல்லைங்க. மாப்பிள்ளைய மாலை போட விடாம இந்த பொண்ணு பண்ற குறும்பை பாருங்களேன். என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. இதை பார்த்ததும் இதே மாதிரி நாமளும் பண்ணலாம்னு இந்த பொண்ணு ஆசைப்பட, இந்த மாப்பிள்ளைக்கு இருந்த பொறுமை இந்த மாப்பிள்ளைக்கு இல்லாம போச்சு. போஸ் கொடுத்ததெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா போட வேண்டியதை போடாம விட்டுட்டீங்களே மாப்பிள்ளை.
எலும்பை உரியறதுனா கூட நாங்களாம் ஸ்ட்ரா வச்சு தான் உரிவோம். நாங்களாம் அவ்வளோ டீசென்ட்டு.